வந்திருக்காரு. அவர் சொல்லிட்டாரு. அதை பத்தி நீங்க விஜய் அரசியல் வந்திருக்காரு. அரசியல்ல வந்து இப்போ வந்து முழுமுழுச்சா இறங்கிட்டாரு. படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரு, படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே ஒரு கருத்தை வந்து அஜித் வந்து 2000ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சினிமாக்காரன் இருந்தாவே மக்கள் நல்லது, இதுல போய் தேவையில்லாம உள்ள பூந்து பேசுறது வந்து தவறான விஷயம் சொல்லிட்டு அஜித் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். அது அஜித் சாரோட கருத்து. அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து இருக்கும்ல. இப்போ வந்து அஜித் சார் வந்து ரசிகர் மன்றத்தெலாம் கலைச்சார். அதுக்காக எல்லா நடிகரும் தன் ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு அவர் நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது அவர் விருப்பம். தன் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது அவர் விருப்பம், மற்றவங்க ரசிகர் மன்றத்தை அதிகப்படுத்துறது அவர் விருப்பம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அது அஜித் கருத்து. விஜய் சார் இப்போ இன்றைக்கி அரசுக்கு வந்திருக்காரு. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை வரும். சினிமாக்காரங்க அரசியலுக்கு வராங்கன்ட்டு. சினிமாக்காரங்களும் இந்த நாட்டு குடிமகன் தான். யாரும் இங்கே வந்து டாக்டர் வந்தாங்க, கலெக்டர் வந்திருக்காங்க, விவசாயி வந்திருக்காரு, எல்லாருமே அரசியலுக்கு வரலாம். அப்போ சினிமாக்காரன் அப்படியே ஒதுக்குறீங்க. இன்னொன்று பார்த்தா சினிமாக்காரங்கள் தான் அவருடைய இப்போ பெரும் புகழ்பெற்ற நடிகர்கள் வந்துட்டு வரிப்பணம் அதிகம் போகுது கவர்மெண்ட்டுக்கு. அதுக்காக வரிப்பணம் அதிகம் செலுத்துறதுக்காகலாம் அது ஒரு தகுதி ஆயிடாது. நான் சொல்கிறேன், உரிமை இது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் என்ன, அரசியலுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவோ இது அரசியல் பயன்படுத்தி ஒரு ஒரு நாற்காலி ஆசைக்காகவோ அது வரக்கூடாது. மக்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும். மக்கள் பிரச்சனையை சால்வ் செய்ய வேணும். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வேணும். மக்களுக்காக அரசியலுக்கு வரணும். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பரம்பரைக்காக வரக்கூடாது. மக்களோட மனநிலைமை என்ன இருக்குது சார்? இப்போ வந்து இத்தனை நாளாக ஒன்றும் பண்ணாத ஒரு விஜய் சார் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அவர் எங்கே போனார்? மக்களுக்கு வந்து அவர் யாருமே கவனிக்கலையேன்னு சொல்கிறாங்க. அது உங்களோட பேரரசு, ஏன்னா நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா? அவரை வச்சு அவர் பெரிய உங்களால் தான் அவருக்கு ரூட்டே கிடச்சிது அந்த ஆக்ஷனில். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் சாருக்கு வந்து நீங்கள் சமீபத்தில் அந்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசளித்தார். அது அப்புறம் தூத்துக்குடி போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணார். இதுதான் இன்றைக்கி இது இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா மேக்ஸிமம் ஏழை பசங்களுக்குலாம் இங்கேருந்து இலவச நோட் புக்கு. அப்போ வளர்ந்து வர நடிகர் திருப்பாச்சி அப்போலாம் வளர்ந்துட்டார். அதுக்கு முன்னாடி 4-5 வருஷம்லேருந்து அதை பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு அரசியல் நோக்கம் இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது. ஆனால் உதவி பண்ணுற நோக்கம் மனசு இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவர் விளம்பரம் பண்ணல. குறிப்பாக பார்த்தா நான் நீலாங்கரில் இருந்தேன். என் வீட்டு வாசலுக்கு புது ஆட்டோட ஒரு ஆட்டோ டிரைவர் கூட 2-3 விஜய் ரசிகர்லாம். என்னென்னா புது ஆட்டோ அப்போ தான் பொட்டுலாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சார், புது ஆட்டோ சார், முதல் சவாரி நீங்களாக இருக்கணும், கொஞ்சம் உட்காந்து ஒரு ரவுண்டு போட்டு வந்துடணும் சார். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது அது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ. அப்போ விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோவில் முதல்ல ஏமல் என்னென்னா விஜய் வச்சு படம் பண்ண டைரக்டரு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற அது ஒரு ஆசை, ஒரு பாசத்தில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு இது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பீச்சில் நிறைய இந்த 4 சக்கர வண்டியில் இந்த பேல்பூரில் வைப்பாங்களே அந்த வண்டிகள் இது நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பெருசாக விளம்பரம் பண்ணல. இப்போ அரசியலுக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சோம்னா இதெல்லாம் உங்களுக்கு விளம்பரமாக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தகுதி நிறைய அது வளர்ந்துடும். அடிப்படை தகுதி ஏழைகளுக்கு உதவுறது அவருக்கு உள்ள அடிப்படை தகுதி அது இருக்கு. இந்தியா கூட்டணி கலைஞ்சிருச்சு சார். ஆனால் வந்து இப்போ விஜயை வந்து பிஜேபியில் வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று போயின்னு இருக்குது. அது உண்மை சார். அது வந்து உங்களுக்கு ஒரு கட்சி அழைக்கிறாருன்னா கூட்டணிக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. காங்கிரஸும் ஆசைப்படும். இப்போ டிஎம்கே கூட விஜய் சப்போர்ட் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஏடிஎம்கேயும் திருப்பி ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணவர் தானே, இப்போ இந்த இதில் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய் சாருது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை சப்போர்ட் பண்ணல. நம்ம அண்ணன் சீமான் மாதிரி சீமான் அவர்கள் மாதிரி எல்லா தொகுதியிலையும் தனித்தை போட்டிடுவோம். அதுவும் அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ தான் அவர் விதை வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இப்போவே பூவுக்கும் கணிகிறதுக்கும் ஆசைப்பட்றோம். போப்போ அது நடக்கக்கூடிய விஷயம். அது இல்லை, அது சினிமாவுக்கு நஷ்டம். ஏன்னா எந்த வகைன்னா நான் போயிட்டுமா சின்ன ஆறு அடிப்பாங்க பிரச்சனை இல்லையா? ஓகே. இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பித்தது ஒரு பரபரப்பு. அதை விட என்ன பரபரப்புனா, நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்,
இருக்கப்படத்தை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியல்வாதி ஆயிடுவேன்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது அன்றைக்கி பேசப்படும் பொருளாக இருக்குது. என்னடா நடிக்க மாட்டாரா? அது அதிர்ச்சி. கட்சி ஆரம்பித்தது கூட அதிர்ச்சி தெரில, பரவாயில்ல தெரில. ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று இதுதான் இன்றைக்கி ரசிகர்களிடையும் சரி மக்களிடையும் சரி பெரிய பேசும் பொருளாக இருக்குது. என்ன காரணம்னா அவர் மார்க்கெட்டு இழந்து மார்க்கெட் சரிகிற நேரத்தில் அரசியலுக்கு வரல. இன்னொன்று உச்ச நட்சத்திரம் இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் யார், ரஜினியா விஜயா அப்படின்னு ஒரு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர் விஜய் சார். இந்த நேரத்தில் அவர் வந்து நான் மாட்டேன், நடிப்பு தொழில் விட்டுருவேன் அப்படிங்கிறது அதிர்ச்சிக்குள்ளான விஷயந்தான். ஆனால் அது வந்து அவருக்கும் பாதிப்பு, சினிமா துறைக்கும் பாதிப்பு. அவர் நடிக்காமல் விட்டார்னா. ஏன்னா ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், ஆனால் கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கல. அப்பவும் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் உச்சக்கட்டம் தான் இருந்தார். சரி, இந்த அரசியல் சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு விஜய் தாக்கு பிடிப்பார்? இல்லை, இப்போ வந்து விஜய் சார் முழுக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னா ரசிகர்களை நம்பி, தன் ரசிகர்களை நம்பி தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். அவங்க ரசிகர் கணக்கு எடுத்திருப்பாங்க. எத்தனை ரசிகர்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, இதெல்லாம் கணக்கில் எடுத்து அவர் வந்து அரசியல் இறங்கியிருப்பார். இப்போ இது முடிச்சிட்டேன். இந்த நேரம் வரைக்கும் அவர் ரசிகர்களை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் மக்கள் நம்பி ஆரம்பித்தாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா மக்கள் நம்பிக்கை நீமே ஏற்படுத்திக்கணும். ரசிகர்கள் வந்து என்னென்னா, இப்போ வந்து விஜய் சாருக்கு என்ன கொள்கை, அவர் வந்து நாட்டு பிரச்சனை எப்படி தீர்ப்பாரா, ஜாதி பிரச்சனை தீர்ப்பாரா, மத பிரச்சனை தீர்ப்பாரா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அவருடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார், அவரை முதலமைச்சராக அமர வைக்கணும். இதுதான் அவங்களுடைய இதாக இருக்குன்னு சொல்ல மற்ற நினைக்க மாட்டாங்க. மக்கள் அப்படி இல்லை. மக்கள் ஒவ்வொரு இதையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இது ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டார். நீ அரசியல் பயணங்கிறது மக்களை நம்பணும், மக்கள் இவரை நம்பணும். மக்கள் இவரை நம்புறதுக்கான அந்த செயல் இனிமேல் தெரியும். அது அவர் கவனிக்கணும். அதை அது இல்லை, ஃபேன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இன்றைக்கும் அதிமுகக்காரங்க ஓட்டு போடுறது அப்படின்னா இன்றைக்கி எம்ஜிஆருக்கா தான். அவர் உசுரோட இருக்காரா இல்லையாருங்க கூட அவங்களுக்கு கவலை இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் கட்சி அவங்களுக்கு. அதான் அதுக்காக இன்றைக்கும் அப்போ உயிரோடு இல்லாத ஒருத்தருக்கு இன்றைக்கும் ஓட்டு போகிறாங்க ஏடிஎம்கில். அதே மாதிரி இன்றைக்கி டிஎம்கில் ஓட்டு போகிறதுல இன்றைக்கி 80% ஓட்டு வந்து கலைஞருக்கு தான் போடுறாங்க. கலைஞர் ஆரம்பித்த கட்சி கலைஞர் கட்சி திமுக. அப்போ கலைஞர் இல்லாத ஒருத்தருக்காக இன்றைக்கி ஓட்டு போகிற நாடு தான் அந்த தமிழ்நாடு. அப்போ இருக்கிற ஒரு நடிகர், இருக்கிற தலைவர், அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாரா, நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவோம். இதுதான் அவங்களுடைய தாட்டத்தை தவிர மற்றெல்லாம் அவங்க அந்த அந்த பகுத்தறிகிறது, இவருக்கு நாட்டுப்பற்று இருக்கா, இவர் நாடாள முடியுமா, அதெல்லாம் அவங்க எந்த நடிகரோட ரசிகரும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ விஜயகாந்த் ரசிகர்னால் இன்றைக்கும் விஜயகாந்த் கடைசியில் கட்டுக்கோப்பாக இருந்தால் விஜயகாந்த் நம்பினாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர் இல்லாத எம்ஜிஆர் இன்னும் நம்புகிறாங்க, இல்லாத கலைஞரை இன்றைக்கி நம்புகிறாங்க. அப்போ இன்றைக்கி விஜய் நம்ப முடியாது.